அன்புள்ளவரும் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவனுள்ளவருமாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷ ஊழியங்களின் சார்பிலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பை நான் தெரிவிக்கிறேன். தர்மையான நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டுமாய் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிகளை குறித்து அநேகர் பலவிதமான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறீர்கள். சிலர் தொலைபேசியிலே எங்களோடு கூட இந்த நிகழ்ச்சி முடிந்த உடனே எங்களை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சிகளை குறித்த கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கிறார்கள். பலர் இந்த நிகழ்ச்சி முடிந்த உடனே எங்களுடைய தொலைபேசி எண்ணிலே எங்களோடு தொடர்பு கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே
பிரச்சனைகள், பாடுகள், நெருக்கங்கள், பல காரியங்களை சொல்லி அதற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறார்கள். நாங்கள் தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்காகவும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு தொலைக்காட்சிகளிலே ஏராளமான வித்தியாசமான நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாகின்றன. ஆனால் மற்ற நிகழ்ச்சிகளுக்கும் இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்றால், மற்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம் என்று சொல்லுவார்கள், பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள். அதை பார்த்து நேரத்தை செலவழிக்கலாம், சிரிக்கலாம், சில பிரயோஜனமான காரியங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இந்த நிகழ்ச்சி முழுவதுமாகவே 100% உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமான காரியங்களை கொடுக்கக்கூடிய, உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளிலிருந்து உங்களை விடுவிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஆகவே இந்த நிகழ்ச்சியில சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனமாய் கேட்டு உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்குமானால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதிக ஜெபத்தோடு கூட, பிரயாசத்தோடு கூட இந்த புரோகிராமை நாங்கள் உங்களுக்காக வழங்குகிறோம். தொடர்ந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். இந்த வசனத்தினுடைய பின்னணியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் அடுத்த பகுதிக்கு அழைத்து செல்ல விரும்புகிறேன். சாலமோன் என்ற ஒரு பெரிய அரசன் இருந்தான், கர்த்தரை நேசிக்கிறவனாயிருந்தான். இந்த சாலமோன் ஒரு நாள் இரவிலே தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவனுடைய சொப்பனத்திலே வந்து தரிசனமாகி, உனக்கு என்ன வேண்டும், நீ என்ன விரும்புகிறாய், நீ என்னிடத்திலே கேள் என்று சொல்லி தேவன் சொன்னார். அப்பொழுது இந்த சாலமோன் ராஜா கொஞ்சமும் யோசிக்காதபடி, தடுமாறாதபடி, இந்த தேசத்திலே நீர் என்னை அரசனாய் ஏற்படுத்தியிருக்கிறீர், என்னுடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நல்ல நியாயம் விசாரிக்க வேண்டும், ஜனங்களுக்கு நல்லாட்சி கொடுக்க வேண்டும், ஜனங்களுக்கு நான் நன்மைகளை செய்ய வேண்டும், ஆகவே அதற்காக எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி சாலமோன் கர்த்தரிடத்திலே கேட்டார். வேதம் சொல்லுகிறது, சாலமோன் கர்த்தரிடத்திலே கேட்ட இந்த ஞானமானது அது கர்த்தருக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது, கர்த்தருக்கு பிரியமாயிருந்தது. ஆகவே கர்த்தர் அவன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்து, அவன் நல்ல காரியத்தை கேட்டபடியினாலே அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் செல்வாக்கையும் சம்பத்தையும் கொடுத்து சாலமோனை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இதனுடைய காரியங்களை ஏற்கனவே நான் உங்களிடத்தில் விளக்கமாய் நான் பேசி இருக்கிறேன். கர்த்தர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற நல்ல தேவனாயிருக்கிறார். நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று சொல்லி கர்த்தர் சாலமோனிடத்தில் சொன்னது மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற நம்மையும் பார்த்து சொல்லுகிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க, எவ்வளவு நல்ல தேவன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்க வாழ்க்கையில யாராவது உங்ககிட்ட வந்து நீ விரும்புறதெல்லாம் என்கிட்ட கேளு அப்படின்னு இது வரைக்கும் யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? ஒருவேளை ஒரு கணவன் மனைவிய அன்பா நேசிச்சு மனைவிக்கு சேலை எடுத்து கொடுக்கும்படியா ஒரு ஜவுளி கடைக்கு கூட்டிட்டு போனா கூட, கடைக்குள்ள போய் சேலையெல்லாம் செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப கணவன் மனைவி கிட்ட சொல்லுவாரு, பார்த்து எடு, 600 ரூபா 700 ரூபா விட்டு மேல போயிடக்கூடாது. வீட்டுல இருந்து கிளம்புறப்ப சொல்லுவாரு, உனக்கு என்ன விருப்பமோ அந்த சேலை எடுத்துக்கன்னு சொல்லுவாரு. உள்ள கடைக்குள்ள போன உடனேதான் அந்த லிமிட்ட சொல்லுவார், 600 ரூபா 700 ரூபாய்க்கு மேல போய்விடாதபடி காத்துக்கொள். இப்படி நம்முடைய பூரணமான முழுவதுமான விருப்பத்தை இந்த உலகத்திலே யாராலும் நிறைவேற்றவே முடியாது. ஆனால் இந்த உலகத்திலே எந்த மனிதனாலும் சொல்ல முடியாத ஒரு அருமையான வார்த்தையை, நமக்கு பிடித்த வார்த்தையை, நம்மை தேற்றக்கூடிய நமக்கு தேவையான வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள்.
இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம்மையும் பார்த்து கர்த்தர் இதையேதான் சொல்லுகிறார். உனக்கு என்ன விருப்பம்? உன்னுடைய இருதயத்தில் என்ன விருப்பத்தோடு இருக்கிறார்? நல்ல விருப்பங்களாய் இருக்குமானால் நீ என்னிடத்தில் கேள், அதை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு பெரிய தேசத்தினுடைய அரசனாகிய சாலமோன் ராஜாவினுடைய விருப்பத்தையே நிறைவேற்றுவது இயேசு கிறிஸ்துவுக்கு லேசான காரியமானால், உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது அவருக்கு மிகவும் லேசான காரியம். நாம் சந்தேகப்படுவதற்கு இதுல இடமே இல்லை. இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் பிரதர், சாலமோன் ராஜாவுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார், ரைட், நாங்க நம்புறோம், ஏத்துக்கிறோம். எங்களுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றுவாரா? அல்லது சாலமோனுக்கு அப்புறம் வேதத்துல வேற யாருடைய விருப்பத்தையாவது இதே மாதிரி நிறைவேற்றி இருக்கிறாரா என்று சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கலாம். வேதத்திலே இதோடு தொடர்புடைய இன்னொரு சம்பவத்தையும் உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும்படி நான் காண்பிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 28ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவது என்று இயேசு சொன்ன போது அவளுடைய மகள் ஆரோக்கியமானாள் என்று வாசிக்கிறோம். யாருடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார்? நான் ஏற்கனவே உங்களுக்கு விளக்கமாய் சொன்னேன், ஒரு பெரிய அரசனுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது ஒரு சாதாரண குடும்ப பெண், சாதாரண பெண், அவள் பெரிய பணக்காரி என்று சொல்லப்படவில்லை, ஒரு சாதாரண பெண், ஆதரவில்லாத நிலையிலே, உதவிக்கு வழியில்லாத நிலையிலே இயேசுவின் இடத்திலே ஓடி வந்தாள். இயேசு கிறிஸ்து அவளுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏதோ புஸ்தகத்தை படித்து விட்டு வந்து கதை சொல்லுவதற்காக நான் உங்களிடத்தில் வரவில்லை. எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் எங்களுடைய விருப்பங்களை, நல்ல விருப்பங்களை அருமையாய் நிறைவேற்றி இம்மட்டுமாய் நடத்தி வருகிறார். இந்த பெண்ணை குறித்து சொல்லும் பொழுது அவளுக்கு அப்படி என்ன விருப்பம் இருந்தது? அவள் என்ன நிலையில இருந்தாள்? அவளுடைய எந்த விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார் என்று வேதத்திலே வாசிக்கும் பொழுது, வேதத்திலே இந்த பெண்ணுடைய பெயர் சொல்லப்படவில்லை, கானானிய ஸ்திரீ என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த கானான் பகுதியிலே வசிக்கிறதான ஒரு பெண் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் போய்கொண்டிருக்கிற பாதையிலே இயேசு கிறிஸ்து போவதை குறித்து கேள்விப்பட்டு இவள் வேகமாய் ஓடி வருகிறாள். ஓடி வரும் பொழுது இயேசுவை நோக்கி அவள் இப்படி கூப்பிடுகிறாள். வேதத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று சொல்லி கத்திக்கொண்டே வருகிறாள். ஒரு சத்தமாய் இயேசுவை கூப்பிடுகிறாள். பின்பு பல காரியங்கள் நடைபெற்றது. அவள் என்ன கூப்பிடுகிறாள்? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். ஏன்னா என்னுடைய மகள் பிசாசினாலே கொடிய வேதனை அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாள், அவளுக்கு விடுதலை இல்லை, ஆகவே எனக்கு இறங்கும் இயேசுவே என்று சொல்லி இவள் வேகமாய் கத்திக்கொண்டு ஓடி வருகிறாள். மகளுடைய சரீரத்திலும் சுகமில்லை, இவன் மகளுடைய ஆவியிலும் சுகமில்லை, மகளுடைய ஆத்துமாவிலும் சுகமில்லை. காரணம், அவளுடைய மகள் அவள் பிசாசினாலே வேதனைப்படுகிறாள் என்று சொல்லவில்லை. நமக்கு வேதனை என்றாலே தாங்கிக் கொள்ள முடியாது. அவள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி தன்னுடைய மகளை குறித்து இந்த தாய் சொல்லுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். பிசாசை குறித்து வேதத்திலே ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் சிலர் சொல்லுவார்கள், பிசாசு என்று உலகத்திலே ஒன்றுமில்லை, பேய் என்று ஒன்றுமில்லை, சாத்தான் அசுத்தாவி என்றெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லுவார்கள். நமக்கு அவர்களை பற்றி கவலை இல்லை.
ஆனால் பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்றால், பிசாசை குறித்து வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு பரிசுத்த வேதாகமம் ஒரு பெயர் வைத்திருக்கிறது, அவனுக்கு திருடன் என்று ஒரு பெயர் வைத்திருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இந்த பிசாசை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். இந்த பிசாசானவன் எதற்கு வருகிறான்? நமக்கு உதவி செய்வதற்கு அல்ல, நமக்கு சமாதானம் கொடுப்பதற்கு அல்ல, நமக்கு சுகம் கொடுப்பதற்கு அல்ல, நமக்கு சந்தோஷம் கொடுப்பதற்கு அல்ல, மாறாக நம்மிடத்துல இருக்கிற சுகத்தையும் இருக்கிற சமாதானத்தையும் இருக்கிற சந்தோஷத்தையும் அவன் திருடும்படியாய் வருகிறான். சுகமாய் இருக்கிறீர்களா? பிசாசானவன் நம்மை பாதிக்கும்படி தாக்கும்படி வருகிறான். ஏன் வருகிறான்? நம்முடைய சுகத்தை திருடும்படி வருகிறான். திருடனுக்கு திருடுவதுதான் வேலை. நம்முடைய சுகத்தை திருடும்படி பிசாசானவன் வருகிறான். நம்முடைய குடும்பத்தில் உள்ள சமாதானத்தை திருடும்படியாய் பிசாசு வருகிறான். நம்முடைய குடும்பத்தில் உள்ள சந்தோஷத்தை திருடும்படியாய் பிசாசு வருகிறான். நம்முடைய குடும்பத்தில் உள்ள நன்மைகளை திருடும்படியாய் பிசாசு வருகிறான். நாம் ஏற்கனவே பெற்றிருக்கிற நம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் திருடும்படியாய் பிசாசு வருகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, அவன் நம்மை கொல்லும்படியாய் வருகிறான். இதற்கு ஏராளமான உதாரணங்களை என்னால் சொல்ல முடியும். அநேகருடைய ஜீவன் பிசாசினால எடுபட்டு போகிறதை நான் பார்க்க முடியும். ஒரு சாதாரண ஒரு வார்த்தையை கூட இருதயத்திலே தாங்கிக் கொள்ள முடியாதபடி வேகமாய் ஓடி போய் தற்கொலை செய்து கொள்ளுகிறவர்கள் உண்டு. வேகமாய் ஓடி போய் தற்கொலை செய்து கொள்ளுவார்கள். அவர்கள் சிலர் அந்த தற்கொலை முயற்சியில தப்பித்து விட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், இது தற்கொலை செய்து கொள்ளும் அளவிற்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்று எனக்கு தெரியும், ஆனால் ஏதோ எனக்குள்ளாய் ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, இல்லை நீ போய் தற்கொலை செய் என்று சொல்லி ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது, ஆகவேதான் இந்த தற்கொலை முயற்சியை செய்தேன் என்று சொல்லுவார்கள். இது அசுத்த ஆவியினுடைய ஒரு வகையான கிரியையாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த திருடனாகிய பிசாசானவன் அல்லது அசுத்த ஆவிகள் என்ன செய்கிறது? நம்முடைய நன்மைகளையும் சுகத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதங்களையும் நிம்மதியையும் நம்முடைய குடும்பத்தின் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் திருடக்கூடியதாய் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்மை கொல்லக்கூடியதாய் இருக்கிறது. நித்திய நரகத்திலே அழிக்கக்கூடியதாயிருக்கிறது. இந்த பிசாசினாலே இந்த கானானிய பெண்ணுடைய மகள் பாதிக்கப்பட்டிருந்தாள். தன்னுடைய பிள்ளையை குறித்து இயேசுவின் இடத்தில் அந்த தாய் சொல்லும் பொழுது சொல்லுகிறாள், அவள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள். இயேசுவே எனக்கு இறங்கும், என்னுடைய மகளுக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி ஓடி வந்தாள். அவள் பல முறை கூப்பிட்டு பார்த்தான், ஆனா இயேசு பதிலே சொல்லல. ஏன் உடனே பதில் சொல்லனா, இவ தாமேல அறகுற விசுவாசத்தோடு கூப்பிடுறாளா, அறகுற நம்பிக்கையோடு கூப்பிடுறாளா, அல்லது உண்மையிலேயே முழு விசுவாசத்தோடு கூப்பிடுறாளான்னு இவளுடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்றதுக்காக இயேசு கிறிஸ்து 4-5 முறை இவளை கூப்பிடும்படி விட்டு காதிலே வாங்காதவர் போல மெதுவாய் போய்கொண்டிருக்கிறார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்துல இவளுக்காக சொல்லுகிறார்கள், ஐயா, இந்த பெண் உங்களை தேடி வருகிறாள், அவளுக்கு என்ன என்று கேட்டு அவளுக்கு தேவையான காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லி பின்பு பல காரியங்கள் நடந்தது. வேதத்திலே வாசிக்கும் பொழுது இவள் வந்து இயேசுவின் இடத்துல சொல்லுகிறாள், இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவருடைய பாதத்தை நோக்கி பார்க்கிறாள். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து அவளை அழைத்தார், அவளுடைய விசுவாசத்தை பார்த்தார். பார்த்து சொல்லுகிறார், மகளே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். ஒரு சாதாரண பெண்ணை பார்த்து இயேசு சொல்லுகிறார், உன் விசுவாசம் பெரியது. அதுக்கு என்ன பொருள்? பல இடங்களிலே முயற்சித்து பார்த்து இயேசுவையும் முயற்சித்து பார்க்கலாம், இயேசுவால் செய்ய முடியவில்லை என்றால் வேற இடத்திற்கு போகலாம் என்ற இரட்டை மனதோடு கூட நீ வராதபடி இயேசுவால் மாத்திரமே என்னுடைய பிள்ளைக்கு விடுதலை கொடுக்க முடியும்,
இயேசுவால் மாத்திரமே என்னுடைய பிள்ளையை பிசாசின் கட்டிலிருந்து விடுவிக்க முடியும் என்று என்னிடத்தில் முழு விசுவாசத்தோடு, பெரிய விசுவாசத்தோடு நீ வந்திருக்கிறாய். ஆகவேதான் சொல்லுகிறேன், உன் விருப்பத்தின்படி உனக்கு ஆக கடவது என்று இயேசு சொன்னார். வேதம் சொல்லுகிறது, பிள்ளை வீட்டிலே இருக்கிறது, பிசாசினாலே கொடிய வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் பிள்ளையை வீட்டிலே விட்டுவிட்டு இந்த தாய் கர்த்தரிடத்திலே ஓடி வருகிறாள். இயேசுவே எனக்கு உதவி செய்யும், என்னுடைய பிள்ளை வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி ஓடி வந்த பொழுது, அவள் முழு விசுவாசத்தோடு இயேசுவினிடத்தில் வந்த பொழுது, இயேசு கிறிஸ்து அவள் விசுவாசத்தை கண்டு, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று சொன்ன உடனே வீட்டிலே இருந்த மகளுக்குள்ளாய் கர்த்தருடைய வல்லமை இறங்கினது. அவளை மகளை பாதித்துக் கொண்டிருந்த அசுத்த ஆவி அந்த மகளை விட்டு நீங்கினது. அவள் பூரண சுகமடைந்தாள், விடுதலையை பெற்றுக் கொண்டாள். தாயினுடைய விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். இதே இயேசு கிறிஸ்துவை தான் இப்பொழுது நான் உங்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து என்னிடத்திலே வாருங்கள், நான் முயற்சித்து பார்க்கிறேன், முடிந்தால் உனக்கு உதவி செய்கிறேன், முடியவில்லை என்றால் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி முடியுமா முடியாதா என்று சந்தேகத்தோடு தன்னிடத்தில் வர சொல்லுகிறவர் அல்ல இயேசு கிறிஸ்து. என்னிடத்தில் வா, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னிடத்தில் வா, நான் உன்னை பாதுகாப்பேன். நீ என்னிடத்திலே வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நிச்சயமாய் நம்மை அழைக்கிற தேவனாயிருக்கிறார். ஒரு சாதாரண பெண்ணுக்கு உதவி செய்வது கர்த்தருக்கு லேசான காரியம். ஒரு பெரிய அரசனாகிய சாலமோனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது கர்த்தருக்கு லேசான காரியம். சாதாரண ஒரு பெண்ணுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதும் இயேசு கிறிஸ்துவுக்கு லேசான காரியம். விளங்குவதற்காய் சுருக்கமாய் சொல்லுகிறேன், ஒரு அரசனுடைய விருப்பத்தையும் நிறைவேற்ற இயேசு கிறிஸ்துவால் கூடும், ஒரு ஆண்டியின் விருப்பத்தை நிறைவேற்றவும் இயேசு கிறிஸ்துவால் கூடும். இந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து தான் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், உன் விருப்பம் என்ன? பெரிய அரசனுடைய விருப்பத்தை நிறைவேற்றிவிட்டேன், ஒரு பெரிய எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு சாதாரண பெண்ணாகிய ஒரு மகளுடைய விருப்பத்தையும் நான் நிறைவேற்றி விட்டேன். உன்னுடைய விருப்பம் என்ன? உடைய இதயத்தின் விருப்பத்தை நான் எதை நிறைவேற்ற வேண்டும்? என்னிடத்தில் சொல் என்று சொல்லுகிறார். அந்த கானானிய பெண்ணை போல, இயேசுவே நான் பல இடங்களிலே பலவிதமாய் முயற்சி எல்லாம் செய்து பார்த்து விட்டேன். என்னுடைய பிரச்சனை தீர, என்னுடைய குடும்பத்தில் எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசனுடைய பிரச்சனைகளிலிருந்து நான் விடுபட பலவிதமான முயற்சி எல்லாம் எடுத்து பார்த்து விட்டேன். எல்லா முயற்சியும் தோல்வியுற்ற நிலையிலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறேன் என்று சொல்லி, இயேசுவே நான் முழு விசுவாசத்தோடு நோக்கி கேட்கிறேன், என்னுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றும் என்று சொல்லி இப்பொழுது நீங்கள் விசுவாசத்தோடு கேட்பீர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மேல் மாத்திரம் முழு நம்பிக்கையோடு அந்த கானானிய பெண்ணை போல கேட்பீர்கள். ஆனால் உங்களுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு இந்த இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஏதோ புஸ்தகத்தை படித்துவிட்டு உங்களிடத்தில் கதை சொல்லவில்லை. எங்களுடைய வாழ்க்கையும் அனுபவமும் அதுவாகத்தான் இருக்கிறது. எங்களுடைய வாழ்க்கையில தேவைகள் வரும் பொழுது, எங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது, எங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பும் பொழுது நாங்களும் கர்த்தரிடத்திலே தான் போகிறோம். இயேசுவே விருப்பத்தை நிறைவேற்றுகிறவராமே, நீர் எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் என்று நாங்கள் இயேசுவின் இடத்துல எப்பொழுதெல்லாம் விசுவாசத்தோடு போகிறோமோ அப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து எங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவர் எங்களை சந்தோஷமாய், ஆசீர்வாதமாய், சமாதானமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். எங்களுடைய விருப்பம் எல்லாம் எங்களைப் போல நீங்களும் சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பிரயாசப்பட்டு உங்களுக்காய் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரி, உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை எதுவாய் இருந்தாலும் இயேசுவின் இடத்துல சொல்லுங்கள், விசுவாசத்தோடு வாருங்கள். ஏதோ இயேசுவால் முடியுதா இல்லையா என்று சொல்லி ஒரு கல்லை விட்டு பார்க்கலாம் என்று சொல்லி அல்ல, முழு விசுவாசத்தோடு வாருங்கள், நம்பிக்கையோடு வாருங்கள். உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றி உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு இப்பொழுது ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே,
உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி இந்த கானானிய பெண்ணுடைய விருப்பத்தை நிறைவேற்றின கர்த்தர் இதனாலே நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய் செபிக்கிறேன். உடைய சமூகத்திலே முழு விசுவாசத்தோடு முழு நம்பிக்கையோடு நோக்கி இப்பொழுது பார்க்கிறேன். இயேசுவே என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றும், என்னுடைய குடும்பத்தின் மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும், என்னை ஆசீர்வதியும் என்று இப்பொழுது உம்மை நோக்கி முழு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் கண்ணீரோடு உடைய சமூகத்திலே காத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் கர்த்தாவே உடைய பிள்ளைகளுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி அவருடைய கண்ணீரை துடைத்து அவர்களை ஆசீர்வாதங்களினாலும் மகிழ்ச்சியினாலும் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பலவீனத்தோடு பாடுகளோடு சரீரத்தில் வேதனையோடு கடன் பிரச்சனைகளோடு பிள்ளைகள் நிமித்தமாய் பிரச்சனை, கணவன் நிமித்தமாய் பிரச்சனை, மனைவி நிமித்தமாய் பிரச்சனை, தொழிலே பிரச்சனை, எங்கும் நஷ்டம், பலவீனம், வேதனை, கண்ணீர், கவலை என்று சொல்லி கர்த்தாவே ஒவ்வொரு நாளையும் கண்ணீரோடு கழித்துக் கொண்டிருக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் மாற்றி தலைகீழாய் மாற்றி சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் சுகத்தினாலும் நிம்மதியினாலும் ஆரோக்கியத்தினாலும் நிறைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் மகிழ்ந்து இருக்கட்டும், களிகூர்ந்து இருக்கட்டும், ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். பின் வருகிற முகவரியிலே தொடர்ந்து எங்களோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி எண்ணிலே எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.